தருந்து கோழிக்குஞ்ச கொண்டு போனோம் யோகமண்டா சரி தாத்தாவுக்கு இப்ப லேசா இருக்குன்னு சாப்பிட்டே இல்ல இப்ப என்ன சாப்பிட்ட நீங்க? இடியப்பம் சாப்பிட்டதா? யார் எத்தனை நிமிஷத்துல ஒரு மட்டை இழைப்பியல்? 6 நிமிஷம் தானும். அப்ப மட்டை இழைத்தல் போட்டி கொண்டு விடுவோம் அம்மாவை. போன நீங்களா? அதானே வார்த்தை. அத்தியார் இந்து கல்லூரி. அத்தியார் இந்து கல்லூரி. அகத்தியரோ ஒருவேளை உங்களுக்கு இப்ப யாரும் இல்லைன்னு சொன்ன நீங்க தானே, அப்ப என்ன பேர பிள்ளையா நினைப்பீங்களா? இவங்களுக்கு பேசுறதே ஒரு உதவிதான். என்ன சொந்தம் இருக்குன்னு சொல்லி கதைக்கிறதே ஒரு சந்தோஷம் சொல்லி ஐயா சொல்றாரு. ஓமண்டு வாக்கம் ஓமண்டு சொன்னா ரெடிதான், சாப்பிடுறது போறானேன்னு. சமைக்கிறது கேட்டு பாருங்க. நான் சமைக்கிறது சமைக்கிறதுல கடும் எக்ஸ்பர்ட். ஆமா டக்குன்னு நாங்கள் உடச்சி எப்போயாவது நேரம் குடிச்சு பானியை நாங்கள் சொல்லி எடுக்கலாம். அப்படி விடாடி அவங்களுக்கு நீச்ச காசு வந்து கொடுப்போம். ஆனால் கொடுத்தா நாங்கள் ரோடு நிற்கும். அது இதே முறைச்சாச்சு கீதுங்கன்னு சொல்லி போனால் அவங்க அண்ணன் அந்த வீடை பார்த்தோம். அது நாயின் முடிக்க இது முடிதான் முடிக்க வீட்டுக்கு காமெடி செஞ்சாலும் தெரியாது. இவ உடனே சொன்னாங்க இங்கே இருக்கிறார், நாங்கள் திருப்பி இங்கே வருவோம். என்னன்னு சொன்னா இந்த வளவை வந்து வித்துட்டு, அதாவது இன்னொரு அளவு கொடுத்துட்டு 2,20,000 ரூபா வாங்கி இடைக்கிட இருந்த கொஞ்சம் கொஞ்சம் கடன்களையும் கொடுத்துட்டு நம்ம யாழ்ப்பாணத்துக்கே போவோம்னு சொல்லி சாமான்லாம் ஏறிட்டு போனாங்க. இருக்காங்க அவங்ககிட்ட இன்னும் சென்றடையலைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனா எப்பயோ ஒரு நாளைக்கு போய் சேரும் இந்த வீடியோ. அப்படி பார்த்தாங்கன்னு சொன்னா நாங்க வருவோம் சேர்க்கணும் தான் நாங்க உடனே வந்தோம். நாங்க மட்டக்களப்புல இருந்து அதையும் வந்து முடத்தாரன் இன்றைக்கு வந்து இறைச்சி வாங்கி சமைச்சு சாப்பிடணும். என் ஐயாவுக்கு ஒரு ஆசையா இருக்கு. அப்ப அதை வந்து நிறைவேற்றதான் வேணும். அப்ப நீங்களும் சாப்பிட்டு போங்க. எங்களுக்கு நேரம் இல்லை ஐயா, இல்லாட்டி இருந்துதான் போவோம் நாங்களும். நீங்க இருங்க, அப்ப நான் சமைச்சு தரேன் உங்களுக்கு. சரியா? யாரும் வந்து சமைச்சு தந்து உங்களை இருப்பாட்டி சாப்பாடு தந்துருக்காங்களா? இல்ல தானே? அப்ப நான் வந்து செஞ்சு தரேன். சரியா? இதுல எவ்வளவு காசு இருக்குன்னு சொல்லி எண்ணி பாருங்க. 15,000 ரூபாய் இருக்கு. இது இருக்கலாம். உங்களுக்கு தேவையான சாமான அம்மா வாங்கி எடுப்பான்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. என்னன்னு சொன்னா அவங்க வீண்விரியம் செய்யறதுக்கு இதுல ஒன்றும் இல்லை, சாப்பாட்டுக்கு தான் அவங்க வாங்கி எடுப்பாங்க. அண்ணாட்ட போகணுமாட்டா நம்மளும் போயிடலாம். ஆஸ்திரேலியாவில் இருக்கிறவர் நம்ம அப்படி போறேன்னு தாத்தா அம்மாவோட இருக்கட்டா ஒன்றும் செய்ய தேவையில்லையா, அம்மா எல்லாம் செஞ்சு பார்த்து கொள்ளுவாங்களா. என்னென்ன சாப்பாடு பிடிக்கும் நான் கேட்டோட செய்வேன். கேட்டோட நான் செய்யலாதுன்னு சொல்ல மாட்டேன். அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். இலங்கையிலிருந்து ஜேபி பிளாக். நாங்கள் இப்போ மட்டக்களப்பில் தான் உதவிகள் செஞ்சுட்டு இருந்தோம். நாங்கள் அங்கே இருந்து திருகோணமலை மாவட்டத்துக்கு வந்திருக்கோம். இப்போ வந்து நாங்கள் நிற்கிறது திருகோணமலை மாவட்டம் இறக்கக்கண்டியில் இருக்கிற வாழையூற்று அப்படின்ற இடத்துக்கு தான் வந்திருக்கோம். என்ன விஷயம்னு சொன்னால், புதுசாக வந்து கஷ்டப்பட்ட மக்களை தேடி வீடியோ எடுக்கலை. இதில் வந்து ஒரு உறவுக்கு வந்து உதவி ஒன்று கிடைச்சிருக்கு. அதை வந்து செய்கிறதுக்கு தான் நாங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். குறிப்பாக சொல்லப்போனால் ஏற்கனவே எங்களோட சேனலில் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். ரெண்டாள் வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். என்னோட சொன்னால், ஜாழ்ப்பாணத்தில் நீர்வழியை பிறப்பிடமாக கொண்ட இந்த அம்மா வந்து தற்போது வாழையூற்று அப்படின்ற இடத்துல தான் இருக்காங்க. இவங்களோட உறவினர்கள் எல்லாம் வந்து வெளிநாட்டில், அதாவது ஐரோப்பாவில் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அவங்களோட இவங்களுக்கு எந்த ஒரு தொடர்பும் இல்லை. அவங்களுக்கும் வந்து இவங்க எங்கே இருக்காங்கன்னு சொல்லி தெரியாது. அப்படி தெரிஞ்சிருந்தா எனக்கு இப்படி கஷ்டப்பட விட்டுருக்க மாட்டாங்க, எதுவும் உதவி செஞ்சுருப்பாங்களோ அப்படின்ற எண்ணங்கள் வந்து இந்த வயசான ஐயாவுக்கும் அம்மாவுக்கும் இருக்குது. இவங்க வந்து யாரும் இல்லாத ஆதரவற்ற ஒரு நிலையில தான் இந்த இடத்துல தனிமையாக வாழ்ந்து கொண்டு இருக்காங்க. இப்போ இவங்களோட கஷ்ட நிலவரம் தொடர்பாக ஏற்கனவே எங்களோட யூடியூப் சேனலில் நாங்கள் ஒரு காணொளி ஒன்று போட்டிருந்தேன். அதை பார்த்த எங்களோட புலம்பெயர் உறவுகள் இந்த வயசான தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் கண்டிப்பாக உதவி செய்யணும் அப்படின்ற நோக்கத்தில் தான் எங்களை தொடர்பு கொண்டு இவங்களுக்குரிய ஒரு உதவியை செஞ்சுருக்காங்க.
அதை கொண்டு சேர்க்கறதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். இந்த பாட்டிக்கும் தாத்தாவுக்கும் அப்படி என்னென்ன உதவிகள் கிடைச்சிருக்குன்னு சொல்லி இந்த காணொலியை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்க. அதுக்கு முன்னாடி எங்களுக்கு செய்கிற உதவியாக நினச்சி எங்களோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற ஒவ்வொரு உறவும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸை உங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இப்போ வாங்க அந்த பாட்டி தாத்தாவோட பேசிக்கொள்ளலாம். வணக்கம் அம்மா. தாத்தாவுக்கு வணக்கம். எப்படி இருக்கீங்க? கொஞ்சம் சுகமா இருக்கீங்க? அன்றைக்கு வந்ததை விட இப்ப பரவாயில்லையா தாத்தாவுக்கு? இப்ப லேசா இருக்குன்னு சாப்பிட்டே இல்ல? இப்ப என்ன சாப்பிட்ட நீங்க? இடியப்பம் சாப்பிட்டதா? யார் அம்மா செஞ்சு தந்ததா? செஞ்சு தந்தவா? சரி, ஓகே தாத்தா. விலங்கலம்மா வாங்குறதெல்லாம் செய்துதான் கொடுக்குறேன். வாங்குறதெல்லாம் செய்துதான் கொடுக்குறேன்னு. இப்ப மட்டை எல்லாம் எடுத்து போட்டிருக்கீங்க. அங்கால கொஞ்சம் காட்டுங்க. அங்கால கொஞ்சம் ஓலை மட்டை விளைச்சும் இருக்கு. அந்த வேலிகளுக்கு வேணும் தானே, அப்ப எடுத்து உங்களோட வேலிகளை கட்டுறதுக்கு விற்பனை செய்யறதுக்கு இல்ல, கேட்டா கொடுப்போம். கேட்டா கொடுப்பீங்க என்ன? சும்மா தானே இருக்கிற யாரும் 10 மட்டை கொடுத்தாரும் கொஞ்சம் பெருமையாக என்ன அம்மாவுக்கு சத்தத்துக்கு ஊசொண்டு ஓடுவோமா? ஓலைகளுக்கு தான் எனக்கு கூடுதலான சர்வீஸ். ஓலை மட்டை எத்தனை நிமிஷத்துல ஒரு மட்டை இழைப்பியல்? 6 நிமிஷம் தான். 6 நிமிஷம் தானும். அப்ப மட்டை இழைத்தல் போட்டியை கொண்டு விடுவோம் அம்மாவை. போனேன் நான், எடுத்தேன் நான். போன நீங்களா? அதானே வார்த்தை. சர்டிபிகேட் வந்தது அம்மா. வேற என்ன பிரைஸ் தந்தவங்க அம்மாவுக்கு? சர்டிபிகேட் மட்டும்தானா? சரி, அம்மாட இந்த எவ்வளவு வேகம் அந்த மட்டையை இழைச்சிருக்கா, அப்ப அவக்கு பாராட்டி எதுவும் கிஃப்ட்டுகள் கொடுத்துருக்கலாமேன்னு சர்டிபிகேட்டோட என்னோட படித்த பிள்ளைகள் ஒன்றும் அப்படி எடுக்கல, நான் மட்டும்தான் நினைச்சது. அம்மா யாழ்ப்பாணம் எந்த இடத்துல நீங்க படிச்ச? நீங்க அத்தியார் இந்து கல்லூரி. இல்லைங்களம்மா? அத்தியார் இந்து கல்லூரி. அத்தியானந்த கல்லூரியா? அத்தியார் இந்து கல்லூரி. அத்தியார் இந்து கல்லூரி. அகத்தியரோ? ஒருவேளை அகத்தியர் வருவாரா? அகத்தியர் அது ஸ்கூல் பிள்ளைகள். எனக்கும் தெரியாதானே. அத்தியார் இந்து கல்லூரியில எத்தனையாம் ஆண்டு வரைக்கும் யாழ்ப்பாணத்துல படிச்ச நீங்க? நான் 8ஆம் ஆண்டு வரைக்கும். 8ஆம் ஆண்டு வரைக்கும். 8ஆம் ஆண்டு வரைக்கும் தான் உங்களோட படிப்பு. அதுக்கு பிறகு படிக்க குழப்பி விட்டுட்டோம். அப்ப இப்பதான் யோசிக்கிறேன் படிப்பு பற்றி. படிச்சிருக்கலாமே. ஸ்கூல்ல ஒன்று சேர்த்து விடுவோமா? அதிகாரம் எல்லாம் சொன்ன வர அந்த நேரம் படிப்பேன். நல்லா படிக்கிற கட்டிக்கார பிள்ளைய இடையில விட்டுட்டாங்க. இந்த வாழ்க்கைய இல்ல, முதல் அந்த அளவுக்கு படிச்சாலே ஏதாச்சும் ஒரு வேலை எடுக்கலாம் தானே. இப்ப நீங்க 10ஆம் ஆண்டு வரைக்கும் படிச்சிருந்தாலும் ஏதாச்சும் ஒரு டீச்சிங் அப்படி வேலைகள் எடுத்திருக்கலாம். என்ன அங்கால 2 வருஷம் தானே அம்மாவுக்கு விடுபட்டு போயிட்டு எல்லாம் கட்டு போயிட்டு. கடைசியா மட்டை தான் தஞ்சம். கடைசியில மட்டை தான் தஞ்சம் நம்மளுக்கு. அம்மாட அந்த படிப்பு இடையில நிப்பாட்டப்பட்டதுக்கு காரணம் வருமன்னு சொல்லி ஐயா சொல்றாரு. அப்பா கொஞ்சம் இது இல்லை தானே, குடிச்சு வரைக்கும் இந்த குடும்பத்தை கவனிக்கிற அம்மா தனியாக இல்லை தானே. அதோட படிச்சு கொண்டு இருக்கே குழம்பிச்சு. உங்களோட அம்மா என்ன தொழில் செஞ்சு உங்களை படிப்பிச்சவங்க? அம்மா வீட்டோட தான், அப்பா தான் தோட்டம் செய்யுது. தோட்டம் செஞ்சது. தோட்டம் செய்யுது, மரக்கறி எல்லாம் மரக்கறி செய்கிறது எல்லாமே. அது வருமானம். சரி, இப்ப நாங்க எதுக்காக வந்தேன்னு சொல்லி நினைக்கீங்க? எங்களை பார்க்க நல்லா இருக்கிறீங்களான்னு பார்க்க வந்து. அதுதான் அம்மா. இப்ப தாத்தாவுக்கும் காயமா இருந்தானே, வெஞ்சால நாங்க எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்னு சொல்லி பார்த்துட்டு போவோம்னு வந்தேன். உங்களுக்கு இப்ப யாரும் இல்லைன்னு சொன்ன நீங்க தானே, அப்ப என்ன பேர பிள்ளையா நினைப்பீங்களா? அப்ப நாங்க வரக்குள்ள இடைக்கிட உங்களை பாத்துட்டு போவோம். சரியா? இப்ப அதுதான் பார்க்க நாங்க எப்படி இருக்கீங்க. இனி ஒரு தடவை இல்லைன்னு சொல்லக்கூடா. இனி யாரும் கேட்டா என்னன்னு சொல்லுவீங்க? பேர புள்ள ஒன்று இருக்கி மட்டக்களப்புல இருக்காங்க, இடைக்கிட பாத்துட்டு போவாங்கன்னு சொல்லணும். மட்டக்களப்பு கழுதாவலனா? ஓ, கூட்டாளி எல்லாம் இருக்கா? அரசன்னா இருக்காரா? இறந்துட்டாரா? தெரியுமா உங்களுக்கு? கோயில்ல வண்ணக்கரா இருந்ததா அவங்க? அண்ணன் தம்பி 3 பேர்.
எனக்கும் அந்த பழைய ஆக்களை பெருசா தெரியல. இவர் கொஞ்சம் வயசான ஆள் தானே, அப்ப இவர்கிட்ட கேட்டு பார்த்தனா எந்த அம்மா கோட்டக்கல்லா. கோட்டக்கல்லாறு. எந்த அம்மா ஆஹ் கோட்டக்கல்லா. கோட்டக்கல்லாறுல இருந்து நிறைய உறவுகள் பாக்குறவங்க. இப்ப உங்களோட அம்மாட பேர் என்ன? அவனுக்கு எல்லாம் வசதியா இருக்காங்க. நாங்க வறுமை போட்டு கீழே வாழ்றதால ஒன்றும் கவனிக்கிறது. தாத்தாட அம்மாட பேர் என்ன? செல்லம்மா. செல்லம்மா. அப்பாட பேர்? பெரிய தம்பி. பெரிய தம்பி செல்லம்மாவுக்கு பிறந்தவர் தான். ஐயாட பேர்? ஜீவஜோதி. ஜீவஜோதின. ஜீவஜோதி என்று பேர் சொன்னா நான் ஜெயந்தன் வந்து அந்த எடிட்டிங்ல கட் பண்ணி விடுத்தாரு. போன வீடியோவில் வந்து பேர் இல்லாம போயிட்டான் வந்து சொல்லியிருந்தாங்க. ஐயாட பேர் வந்து ஜீவஜோதி. அம்மாட பேர்? கீதாலட்சுமி. கீதாலட்சுமி. அம்மாட பேர் உண்மையில கேட்ட ஞாபகம் இல்லை. அண்டைய வீடியோல வந்து கேட்கறதுக்கு தவறிட்டேன் போல. ஆனா ஐயாட பேர் வந்து கேட்டிருந்தேன் நான், ஜீவஜோதி என்று சொன்னவர். சரி அம்மா, ஆறுதலா இருந்து கதை பண்ண. தம்பி தான் நீ எடுக்கணும். தம்பி எரிக்க சொன்ன என்ன செய்யற? வணக்கம் கீதாலட்சுமி அம்மா. வணக்கம். சரி அம்மா, ஏற்கனவே வந்து எங்கட காணொலியில நாங்க சொல்லியிருந்தோம் அம்மாவோட வந்து ஜாழ்ப்பாண நீர்வேலியில பிறந்தவங்க. ஆனா இப்ப வந்து யாரும் இல்லாத ஒரு சூழ்நிலையில இருக்காங்க. சகோதரங்கள் இருந்தும் வந்து அவங்களோட தொடர்பு இல்லை. அப்ப எங்கட காணொலியிலையும் வந்து நாங்க கண்டா வர சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தோம். இன்னும் வந்து அந்த காணொலி போய் சேரல போல, அவங்க இன்னும் காணல போல. இருந்தாலும் வந்து இந்த காணொலியை வந்து எங்கட உறவுகள் ஷேர் பண்றதன் மூலம் இவங்களோட உறவுகளை கண்டுபிடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நிறைய. அப்ப ஏதாச்சும் வந்து இவங்க இப்ப யாரும் இல்லைன்னு சொல்றாங்க. அவங்க ஒரு போன் எடுத்து பேசுற டைம்லயாவது இவங்களுக்கு வந்து சொந்தங்கள் இருக்கு, நம்மளுக்கு கேட்க பார்க்க ஆக்கள் இருக்குன்னு சொல்லி தோணும். அந்த கடைசி காலத்துல வந்து அவங்களுக்கு தேவையானது அன்பும், அதோட வந்து அத்தியாவசியமா சாப்பாடும் வந்து கண்டிப்பா தேவை அவங்களுக்கு. அதுக்குரிய ஒரு சின்ன ஒரு உதவி கிடைச்சிருக்கு. அப்ப அதை செய்யறதுக்கு தான் நாங்க வந்தேன். அதோட வந்து அம்மாட சில டீட்டெயில்ஸ் வந்து நான் எடுக்க தவறு இருந்தாலும் அதையும் வந்து தெளிவா விசாரிச்சு இந்த காணொலியில சேர்த்துக்கொள்றேன். அப்ப அம்மாட உறவினர்கள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கண்டிப்பா இவங்களை தொடர்பு கொண்டு இவங்களுக்கு பேசுறதே ஒரு உதவிதான். என்ன சொந்தம் இருக்குன்னு சொல்லி கதைக்கிறதே ஒரு சந்தோஷம் என்று சொல்லி ஐயா சொல்றாரு. அப்ப அப்படி அவங்க அந்த பாசத்துக்கு ஏங்கி கொண்டிருக்காங்க. ஏன்னு சொன்ன ஒரு பிள்ளை இருந்தாலும் காட்டாதவங்களுக்கு பிள்ளையோட பேசி பிள்ளைகள் அப்படியே உங்களுக்கு போயிரும். இருந்தாலும் வந்து இப்படி இருக்கக்குள்ள இவங்களுக்கு அந்த வருத்தம் என்று சொல்றது மனசுல இருக்கிற கவலைதான் மிகப்பெரிய வருத்தம் இருக்கு. இப்ப உங்களுக்கு வந்து ஐயாவுக்கு அந்த வருத்தம் இருந்தாலும் மன ரீதியா வந்து நிறைய கவலைகள் இருக்கும். அதான் வந்து வருத்தத்தை இன்னும் தூண்டும். மனசுல வந்து சந்தோஷம் இருக்கக்குள்ள அதெல்லாம் காட்டாது. இப்ப அதுக்காக தான் நாங்களும் வந்தோம். நாங்க பேர பிள்ளைகள் தானே, அப்ப வந்து பார்த்துட்டு போவோம்னு சொல்லி. என்ன காத்தா இருக்கு நம்ம இன்னும் 2 மாதத்துல 2 மாதத்துல நிக்குமா காத்து? 10ஆம் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகுதான் காத்து அடிக்கிறது நிக்குமா. இருந்தாலும் சரியான களைப்பா இருக்கும் உங்களுக்கு. காத்து நல்லா அவ்வளவு அடிக்கணும். அதுவும் மட்டக்களப்புல இருந்து பைக்ல வரக்குள்ள மட்டக்களப்பு டிஸ்ட்ரிக்ட கொஞ்சம் தாண்டின அந்த வெறுகள் ஏரியா வந்துச்சேண்டா அதோட பிடிச்சது காத்து. தள்ளுது பைக்கெல்லாம் பிடிச்சி தள்ள தொடங்குது. நின்று தான் வந்து நாங்க வாரத்துக்கு சரியா டைம் எடுத்துக்கு. ஓ கவனமா போய் வரணுமா அவன்றாரு தாத்தா. ஏண்டா தாத்தாவும் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போக்குள்ள காத்து தள்ளுன்னு சொன்ன நீங்க என்ன தள்ளி விழுந்ததா? நீங்க போஸ்ட் ஆபீஸுக்கு போகக்குள்ள பிச்சு சம்பளம் எடுக்க போஸ்ட் ஆபீஸுக்கு போகக்குள்ள பாலத்தடியில வச்சு காத்து தள்ளி விடுத்து தாத்தாவை. இப்ப வயசானவங்க சைக்கிள்ல போறவங்க நின்று குடிப்பாங்க. அடுத்த வந்து இந்த குழந்தை பிள்ளைகளுக்கு சின்ன சைக்கிள் வாங்கி கொடுத்து அப்படியெல்லாம் இந்த டைம்ல ஓட உடையல. கொஞ்சம் வருங்க. நம்ம என்ன செய்வோம்டா இடத்த வந்து மைக் பிடிச்சாதான் நீங்க கதைக்கிற விளங்கும். அப்ப தெளிவா அப்படி கதைச்சுக்கொள்ளுவோம். இப்ப அம்மாட்ட கேட்போம் என்ன இடியப்பா ஐயாவுக்கு சிவப்படியப்பமா செஞ்சு கொடுத்த? சிவப்படியப்பம். இப்ப நீங்க வாங்கினதா இல்ல ஏற்கனவே வாங்கி தந்த இருந்ததா? நான் செய்வேன். இல்ல மாவை கேட்க. மாவா? போட இடிச்சு வறுத்து வைக்கிறதானே. இடிச்சு வறுத்து வைக்கிறேன். நெல்லில போட்டு திரிச்சு வறுத்து வாளியில போட்டு விட்டால் தேவைப்படைய எடுப்பேன்.
சரியம்மா, இப்ப பகலுக்கு என்ன சாப்பாடு? பகல் கடை சாப்பாடு காலமே இருக்க சாப்பிட்டானே சூடாக்கும். சோறு சமைப்பீங்க, கறி கறி தான் வாங்குறது. என்ன வாங்குவீங்க? இன்றைக்கு கறி மீன் வந்தாலும் மீனை வாங்குறது இப்ப நாங்களே நின்று சாப்பிடுறது போவோம் வாக்கம். சாப்பிடுங்க ஓமண்டு சொன்னா சரி. ஓமண்டு சொன்னா ரெடிதான், சாப்பிடுறது போறானேன்னு. சுமக்கம் வராது. சமைக்கிறது வந்து கேட்டு பாருங்க. நான் சமைக்கிறது பிடிச்சது சார். சமைக்கிறதுல கடும் எக்ஸ்பர்ட். ஆமா, டக்குன்னு சமைப்பாவா. அப்ப ஓமண்டு சொன்னா இப்பயே சமைச்சிடுவாவா, சாப்பிடுறது போலாமா? ஓமண்டு நீங்க சொன்னா சரி. சரி, பிறகு அன்றைக்கு தாத்தாவுக்கு கறி வாங்கி சமைச்சு கொடுத்ததா? நாங்க என்ன வாங்கி தந்தவ தாத்தா? மீன் வாங்கி தந்ததா? என்ன இறைச்சி வாங்கலையாம்மா? பிறகு காசி பற்றாக்குறையா போகுமே. மீன் வாங்கினா அதை வச்சு சமாளிச்சு 2-3 நாளைக்கு சமாளிக்கல. இறைச்சி வாங்கினா அண்டையோட சரி. அப்ப இன்றைக்கு இறைச்சி வாங்கி சமைப்போம்னே. பாப்போமா, யோசிப்போமா? இப்ப நாங்க வந்திருந்தா இறைச்சி வாங்கி சமைச்சு தர மாட்டீங்களா? நான் சமைச்சு தரேன், நீங்க கொண்டு வாங்க. அவர்கிட்ட கேட்ட நேரம் இப்பயும் வந்தா மட்டையை கொடுத்து போட்டு இறைச்சி வாங்கி சமைச்சு தருவாங்க. என்னோட போட்டிக்கு வைக்க மாட்டாங்க. அம்மாவோட போட்டிக்கு ஒரு தரம் மட்டை இலைக்கு இல்லாதான். அவ்வளவு சரசரண்டு இழைப்பா. நீங்களும் முதல் இழைச்சிருக்கீல உங்களால? அவர் இழைச்சிருப்ப தெரியாது. அவங்க அப்பா அதெல்லாம் செய்ய பெரிய வசதி காலம் தானே. வசதி. சரி, ஐயாவோட கதைச்சாதான் நம்ம நிறைய கதைகளை எடுத்துக்கொள்ளலாம் போல. அவர் இப்ப கோட்டைகள்லாரு தானே வசதியா இருந்தேன்னு சொன்னா இப்ப என்ன விளக்கங்கள் எல்லாம் கேட்டுக்கொள்ளலாம். சாப்பாட்டு விஷயத்துல எல்லாம் கொண்டு வருவாங்க. சாப்பிட்டு கிடைச்சது தானே. அப்ப அதெல்லாம் எப்படி இருக்குன்றது சொல்லுவேன். சரி, நம்ம அப்ப ஐயாவோட கதைச்சு கொள்ளுவோம். நிறைய அங்கால இருந்து கதைச்சிட்டு இருக்காரு, விளங்குது இல்ல தானே. விடத்தை வர. வணக்கம் ஐயா. வணக்கம். சரி, இப்ப ஐயாட இடம் கோட்டைக்கல்லாறு. அம்மா அப்பாட இடம்? அப்பா சொந்தமானாரு. சொந்தமானாரா? சொந்தமானது. அவர் அப்பா வந்து கத்தடியில் கல்யாணம் கட்டி அவர் பிறந்து வளர்ந்ததுதான் கத்தடி. அப்பா அப்பாட அப்பா தான் சொந்தமானாரு. அப்பா வளர்ந்ததுதான் இங்கே தான். ஆனால் சிங்கிள்தான் நேவியில் வேலை, இங்கே ரோயல் நேவி என்று அதாவது தீயணைக்கும் படையில் டிரைவர். அப்பா இருந்து இந்த சம்பளம் அந்த இதாக இருந்தது. அப்போ உங்களோட சகோதரங்கள் எல்லாம் கோட்டைக்கல்லாறுல இருக்காங்க? கோட்டைக்கல்லாறு சகோதரங்கள் கூட அம்மாட சொந்தங்கள், பெரியம்மா சின்னம்மாட புட்டு ஏதாவது மருமக்கள் படி எல்லாரும் இருக்காங்க. அதாவது ஒரு கவனிப்பு ஒரு உதவி கிடையாது. நான் கிட்ட கேட்குறேன். உதவி என்ற காசு அப்படி கொடுக்காட்டி அவையில இடைக்கிட வந்து பார்த்துட்டு போனாலே உதவி தானே. யாழ்ப்பாணம் போய் என்று படிக்கிட்டு இப்போ சொன்னாங்க அண்ணன் ஒரு ஆள் கொண்ட ஒரு அண்ணன் அவர்கிட்ட போவோம். அவர் வீடுகாரன் இருக்கிறது. நான் வளவங்க ராக்களுக்கு சாதம் வந்து சொல்லி 2,20,000 வேண்டிட்டேன். இப்போ என்னென்னு சொன்னால் அவங்க சொன்னாங்க, நீங்கள் இருங்க, இங்கே சாகுண்டு பிறகு அந்த வளரும் இந்த வருஷத்துலேயே அப்பணம் போகும் வந்து வேண்டினாங்க. சரி, அப்படியே கடன் கொஞ்சம் கொடுத்து இப்படி அடங்கி போயிட்டு இந்த காசை நாங்கள் உடைச்சி எப்பயாவது நேரம் குடிச்சு பானியை நாங்கள் எடுக்கலாம். அப்படி இல்லாடி அவங்களுக்கு மிச்ச காசு வருவாங்க கொடுக்கணும். ஆனால் கொடுத்தா நாங்கள் ரோடு ஏதோ நிற்கும். அதுக்கிட்டே மனைச்சாச்சு இருங்கன்னு சொல்லி நீங்கள் இருங்க சாகும்பரேன்னு இந்த காத்துல தாத்தா நீங்க பேசுறது நான் பேசுறேன் விளங்குதோ தெரியல. யாழ்ப்பாணம் போனோம் சாமான் நான் ஏற்றி அங்கே போனால் அவங்க அண்ணன் அந்த வீடை பார்த்தேன். அது நாயும் இருக்க இரும்பு தான் முடுக்க வீட்டுக்கிட்ட பாம்பு இருந்தாலும் தெரியாது. இவ உடனே சொன்னாங்க, இங்கே இருக்கிறார், நாங்கள் திருப்பி இங்கே வருவோம். இங்க ஒரு சொந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு ஒண்டை விட்டு அண்ணா அவங்களோட யாழ்ப்பாணத்துல இருக்காங்கன்னு சொல்லி சாமான எல்லாம் கட்டிட்டு
இவங்க யாழ்ப்பாணத்துக்கு போயிருக்காங்க, அங்க வந்து இருக்கிறதுக்கு வீடு தாரன்னு சொன்னதான். இப்ப அங்க போய் அங்க பார்த்தா அந்த வீடு வந்து ஒழுங்கான முறையில இல்லை. ஏன்னா வீடு இரும்புதான். ஒரு நாய்க்குட்டி கூட படுக்கையில்லாத ஒரு வீடா அந்த வீட்டுல இருக்க சொல்லி விட்டதான். இரும்பு அது இதுன்னு சொல்லி பாம்புகள் எல்லாம் இருக்கிற அவர் இரும்போட சம்பந்தப்பட்ட சாமான்கள் எல்லாம் வீடு முடுக்க சின்ன வீடு. அது கூட இதில் படுக்கிற கூட போன அன்றைக்கும் அடுத்த நாளும் படுக்கிறது. நான் முன்னுக்கு ஒரு வாங்கிட்டேன் படுத்தேன். வாங்கல படுத்தீங்க? படுத்தேன். ஏன்னா படுக்கிறதுக்கே இடம் இல்லையா? அவர் ஒரு சமயம் ஒரு கட்டிட்டு படியாத கிடப்பார். இப்படியே இருந்து தான் நான் சொன்னான், வந்த மாதிரியே போகுமாப்பா, லொரியை வரை சொல்லுங்க சாமானிட்டு. அப்புறம் நான் அடித்தேன், நீங்கள் உங்கள் முடிப்படி எந்த லொரி தான் அடித்தேன். தம்பி வாடா, என்னை எழுதி கொண்டு போடான்னு. ஏன் ஐயா சரி, அது அம்மாவை சொல்லிட்டா போவோம், மலைக்கு போவோம் அப்படி சொல்லிட்டான். புற லொரியும் வந்துட்டு போடு. புற லொரியில் சாமான்லாம் ஏற்றியாச்சு. லொரியோ விதைச்சி போக சொல்லி போட்டு மலைக்கு நாங்கள் பஸ்ஸில் வந்தோம். பஸ்ஸில் வந்து இங்கே வந்து வாரம் அவங்க கொண்டு வந்து சாமான் இறக்கி போட்டு போயிருக்கான். மழை பெஞ்சு இதெல்லாம் நனைஞ்சிடும். பிறகு நடாலும் இந்த வீடு கொடுத்தோம். அந்த பொடியை நான் வந்து உடனே எங்களை சாமான்லாம் தூக்கி வச்சு உதவி செஞ்சேன். அன்றைய ஏதாவது ரைஸ் மரக்கறி ரைஸும் பண்ணி தந்துட்டு சாப்பிட்டு உடஞ்சியாங்க. இந்த வளவுக்கார அண்ணா என்னன்னு சொன்னா, வளவு வந்து உங்களது இல்லை, எங்கதான் கூட நாங்க அவங்களுக்கு விலகி ஆரம்பி சொல்லி 2,20,000 வேண்டி இருக்கும். வாங்கிட்டு தான் நீங்க போன. நீங்க அங்க நாங்க இங்க கொஞ்சம் கடன்கள் இருந்தாது எங்களுக்கு ஓடிட்டாங்கன்னு சொல்லுவாங்க கடன். அப்ப அதையும் கொடுத்துட்டு போனோம். இப்பதான் விளங்குது ஐயா சொல்ற கதை. என்னன்னு சொன்னா, இந்த வளவை வந்து வித்துட்டு, அதாவது இன்னொரு ஆளுக்கு கொடுத்துட்டு 2,20,000 ரூபா வாங்கி இடைக்கிட இருந்த கொஞ்சம் கொஞ்சம் கடன்களையும் கொடுத்துட்டு நம்ம யாழ்ப்பாணத்துக்கே போவோம்னு சொல்லி சாமான்லாம் ஏறிட்டு போனோம். அங்க போய் வந்த காசு மட்டும் 60,000. 60,000 இந்த கும்புறுபுட்டி பொடியன் கண்ணா வந்தது. அவனே கவலைப்பட்டான், ஏன் ஐயா போனீங்க எங்களுக்கு, அங்க நம்பி போய் இப்படி நடந்த அப்படி இருக்குங்க. அப்படி நம்மட காலம் தெரியல, ஒன்று நம்மட காலம் தெரியல. போய் வந்த போக்குவரத்து செலவு மட்டுமே 60,000 ரூபாய். அப்ப அவங்களுக்கு சொந்தமா இருந்த இடமும் வந்து இல்லாம போயிட்டு. இப்ப அப்ப நீங்க இவங்க வந்து பாவம் கஷ்டப்படுறாங்கன்னு இந்த வளவை வித்தவங்க வந்து இருங்க, நீங்க இருக்கும் வரைக்கும் நீங்களே இருங்கன்னு சொல்லி இருக்காங்க. அன்றைக்கு இந்த கதையெல்லாம் சொல்லலையே நீங்க? அன்றைக்கு சொல்லுவாங்க வந்தவனே முழுக்க சொல்லிட்டு. அதுதானே உண்மையில இப்படி செஞ்சதே பிள்ளையான ஒரு வேலை. நம்பி உங்களை வந்து வளவெல்லாம் வித்துட்டு நீங்க எவ்வளவுக்கு அப்ப நம்பி போயிருக்கீங்க. அடிக்கடி கூட இருப்பார், வாங்க 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 உங்களுக்கு இந்த டொய்லெட்டு கட்டியாச்சு. அவங்க போய் டொய்லெட்டை பார்த்தா உள்ள நாயும் படுத்த போன கையோட திரும்பி ஓடி வந்தான். இங்க என்னத்த சொல்றேன் அதுல. சரி, இப்போ அவங்க சொல்றாங்க நாங்கள் காசை கொடுத்தா தந்துடுவாங்க. ஆனால் காசை கொடுக்க பங்கிட்ட வேணும். அதுதானே காசை கொடுக்க. இப்போ இந்த வீடு வளவெல்லாம் சேர்த்து 2,20,000 தானே கொடுத்தேன் நீங்க? 10 லட்சம். 10 லட்சம் மிச்ச காசு அவங்ககிட்ட இருக்கு. அப்படியே அவங்ககிட்ட இருக்கா? இருக்கு. அவங்க சொல்லி என்னன்னா உறுதி வர்றவங்க இது பேமெண்ட் தானே, உறுதி வந்தவங்க மிச்ச காசு வந்து முடிக்கணும்னு சொன்னோம். பிறகு நாங்கள் போய் இப்படி அவரோட நிலையில வந்து மாட்டினதில் சொன்னாங்க, நீங்கள் இருங்க சாகம்பரேன்னு நீங்கள் செத்தப்புறம் அவங்க என்னத்துக்கு காசு எழுதுவாங்களா? அதுதான் நீங்க அடுத்தது இன்னொரு பக்கம் இந்த கேள்வியா இருக்கு. 10 லட்சத்துல வளவு இது. அப்ப அது வந்து 2,20,000 தான் தந்திருக்காங்க உங்களுக்கு.
மற்ற வந்து உறுதி வந்ததுக்கு பிறகு தாரேன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லாட்டி நீங்க அந்த 2,20,000 தந்தையிலண்டா உங்களோடதுதான் இது. நாங்க அவங்க இருக்காங்களோ நாங்க இருக்கோம் தெரியாத உள்ள அதுவும் ஒன்றும் செய்யலாம். ஆனா ஒன்று சொல்றேன், மரணம் நிச்சயம், ஆனா முன்ன பின்ன. ஓ அவங்க இருக்காங்களோ நாங்க இருக்கோம் இது எங்களுக்கு அடைச்சி அந்த காணியா அந்த ஊர் தான். அப்போ அண்ணன் காரியை கேட்டு தான் நாங்கள் அந்த அளவுக்கு போனது. அது கைவிடுது. சரி, ஓகே தாத்தா, கவலைப்படாதீங்க நீங்க. நாங்களும் இப்ப என்ன காரணம் வந்தோம்னா உங்களோட வீடியோ வந்து ஏற்கனவே போட்டிருந்தேன் நாங்க தானே, அதை பார்த்த நம்மட நாட்டில இருந்து வெளிநாட்டுல இருக்கிற உறவுகள் இருக்காங்க. இப்ப குறிப்பா சொல்ல போனா அம்மாட சொந்தக்காரர்களும் வெளிநாட்டுல தானே இருக்காங்க. அவங்ககிட்ட இன்னும் சென்று அடையலைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனா எப்பயோ ஒரு நாளைக்கு போய் சேரும் இந்த வீடியோ. அப்படி பார்த்தாங்கன்னு சொன்னா நாங்க வருவோம். ஒன்னும் யோசிக்க கூடாது ஒரு தரம் இல்லைன்னு சொல்லி. வீடியோ காட்டுன கொண்டு வந்தேன். அந்த எங்களுக்கு கால் பண்ணி சொன்னாங்க. நீங்க எடுத்ததெல்லாம் கொண்டு வந்து காட்டணும். அந்த அப்படி உங்களோட வீடியோ வந்து பார்த்த ஒரு உறவு தான் வந்து உங்களுக்கு சாப்பாட்டுக்குரிய ஒரு சின்ன ஒரு உதவி செஞ்சிருக்காங்க. அதை உங்கள்கிட்ட கண்டிப்பா கொடுக்கணும், சரியாவும் சேர்க்கணும்னு தான் நாங்க உடனே வந்தோம். நாங்க மட்டக்களப்புல இருந்து அதையும் வந்து உங்கள்கிட்ட தாரன். இன்றைக்கு வந்து இறைச்சி வாங்கி சமைச்சு சாப்பிடணும். என் ஐயாவுக்கு ஒரு ஆசையா இருக்கு. அப்ப அதை வந்து நிறைவேற்றதான் வேணும். அப்ப நீங்களும் சாப்பிட்டு போங்க. எங்களுக்கு நேரம் இல்லை ஐயா, இல்லாட்டி இருந்துதான் போவோம் நாங்களும். சரி, நம்ம இன்னொரு நாள் வந்து பாக்குறேன் நீ அதை. சரி, கட்டாயம் நீங்க இருங்க, அப்ப நான் சமைச்சு தரேன் உங்களுக்கு. சரியா? நீங்க தானே ஒவ்வொரு சமைச்சு கஷ்டப்படுறீங்க. அம்மா கடை 2 வேலை செய்வாவாம். அப்ப ஒரு நாள் நீங்க இப்போ உங்களோட வீட்டுல யாரும் வந்து சமைச்சு தந்து உங்களை இருப்பாட்டி சாப்பாடு தந்துருக்காங்களா? இல்ல தானே? அப்ப நான் வந்து செஞ்சுதாரு. சரியா? நம்மட அதுக்குள்ள எடுத்துட்டு வர போனப்பா ஐயா வந்து சோடா வாங்க போறாரா? இல்ல இல்ல தேவையில்ல, நீங்க கஷ்டப்பட தேவையில்ல. அடுத்தது வந்து இதுல எவ்வளவு காசு இருக்குன்னு சொல்லி எண்ணி பாருங்க. 15,000 ரூபாய் இருக்கு. இது வந்து உங்களோட மருத்துவ செலவுக்கு, நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்ன்றீங்க, அதுக்கும் பிறகு சமையல் சாமான்கள் வாங்குறதுக்கு சாப்பாட்டுக்குரிய ஒரு உதவி தான் உங்களுக்கு செஞ்சிருக்காங்க. இது வந்து செஞ்சான்னா அவரோட பேர் சொல்ல தேவையில்ல, உங்களுக்கு செஞ்சாலே காணுமென்று சொல்லியிருக்காரு. ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஒரு அண்ணா தான் செஞ்சிருக்காரு. அவரோட கடைசி வாட்ஸ்அப் இலக்கம் 8847 இருக்கு. அப்ப இந்த ஐயாவுக்கும் அம்மாவுக்கும் வந்து கண்டிப்பா சாப்பாட்டு ரீதியான உதவி தேவைன்னு சொல்லி நாங்க வீடியோல சொல்லியிருந்தோம். அதை பார்த்துட்டு தான் இந்த உதவியை வந்து செஞ்சிருக்காங்க. நாங்களும் வந்து சாமான் வாங்கிட்டு வந்திருக்கலாம். உங்களுக்கு தேவையான சாமான் அம்மா வாங்கி எடுப்பாவன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. என்னன்னு சொன்னா அவங்க வீண்விரியம் செய்யறதுக்கு இதுல ஒன்றும் இல்லை, சாப்பாட்டுக்கு தான் அவங்க வாங்கி எடுப்பாங்க. மற்றபடி என்ன ஆடம்பர செலவுகள் இருக்க போகுது அவங்களுக்கு? அதுதானே. இப்ப கடையில எதுவும் கடன் இருக்காம்மா? இல்லைன்னு கடையிலயும் கடன் இல்லையாம். இந்த காசை கொண்டு அரிசல் சிவப்பரிசு எல்லாம் வந்து தாத்தாவுக்கு உரியது வாங்கி எடுங்க. சந்தோஷம் தான் தாத்தா. உங்களுக்கு வந்து இந்த உதவியை செஞ்ச உங்களோட பிள்ளைக்கு தான் என்ன சொல்ல விரும்புறீங்க? எங்களுக்கு இந்த உதவி செஞ்ச இந்த மகனோ மகளோ மகன் அவருக்கு கோடான ஓடி நன்றி கிடைக்கும் சொல்லி கடவுளை பிரார்த்திச்சு ஒரு ஆளுக்கு உதவி செய்ய போகிறோம் விரும்பி செய்தாலும் அது வேறு வழியாக எங்களுக்கு ஆண்டு வந்தாருவாங்க. என்னென்னா பசி பட்டினி கிடக்கவங்களுக்கு நாங்கள் உதவி செய்கிறோம் தானே சில கட்டத்தில். அப்போ அதெல்லாம் எங்களுக்கு தானே செய்கிறது. சரியம்மா, உங்களுக்கு உதவி செஞ்ச அந்த அண்ணாவுக்கு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? அண்ணாக்கு நன்றி சொல்லுவாங்க. அண்ணாட்ட போவோம், முன்னாடி அண்ணா வரும். அண்ணாட்ட போகணுமாட்டா நம்மளும் போயிடலாம். ஆஸ்திரேலியாவில் இருக்கிறவர் நம்ம அப்படி போகிறேன்னு தாத்தா. அதுதான் என்ன இருக்கிற யாழ்ப்பாணத்துக்கு போயிடலாம் இருக்கேன். நம்ம எங்க ஆஸ்திரேலியாவுக்கு போறோம் நம்ம? அது நினைக்கும் பார்க்கலாம். அவர் வந்தா வந்து பார்ப்பாரு உங்களை. வரவாங்க இதோட இருந்து எல்லாரும் எல்லா நேரத்திலும் சந்திக்கக்கூடியதாக கடவுள் வச்சிருக்கோம். இருந்தால் எல்லாரையும் சந்திக்கலாம் மனசு ஆசை சந்தோஷம் தான். சரி, நீங்களும் வந்து சமைச்சு சாப்பிடுங்க. இன்றைக்கு நாங்க போயிட்டு வரோம். சரியா? அடுத்த இடம் வரக்குள்ள வருவோம் நாங்க கட்டாயம். நீங்க ஒண்ணும் யோசிக்காதீங்க அம்மா. வர்ற நேரம் எல்லாம் நீங்க வரணும். ஓமா, வார டைம் எல்லாம் நாங்க வந்து போவோம். இப்ப உங்களுக்கும்
ஒரு தரம் இல்லைன்னு சொன்னா இப்ப நான் தானே பேர பிள்ளைன்னு சொல்லிட்டேன். அப்ப நான் வரத்தானே வேணுமம்மா. சரியா, நான் வந்து போவேனா? என்ன ஏத்துக்கொள்ளுவீங்களா பேர பிள்ளையா? அப்பா எங்கிட்டு திருக்குறோம் ஏதாவது தருந்து கோழிக்குஞ்ச கொண்டு போனோம் யோகமண்டா சரி. சரியம்மா, அப்படித்தானே நீயா? அதே மாதிரி இருந்துட்டா சரியம்மா. இப்ப நாங்களும் வந்து உதவி செய்யத்தான் வந்த நாங்க. இப்ப நீங்க தான் அங்கிற தாத்தாவா ஆயிட்டீங்கல்ல. வந்து போங்க. ஓ, வந்து போவோம், நாங்க வந்து போவோம் உங்களுக்கு. சரியா, காத்துக்கு பறக்குது நம்மா. நான் அப்ப இங்க இருக்கேன் அம்மாவோடையும் தாத்தாவோடையுமே. என்ன போயிட்டு வாங்க, எனக்கு தலையெல்லாம் கட்டி விடுறா அம்மா. என்னம்மா சொன்ன நீங்க? ஒரு என்னோட இருங்க வந்து அம்மாவோட இருக்கட்டா, ஒன்னும் செய்ய தேவையில்லையா? அம்மா எல்லாம் செஞ்சு பார்த்து கொள்ளுவாங்களா? என்னென்ன சாப்பாடு பிடிப்பாங்க சொன்னீங்கன்னா நான் அதுபடி கேட்டோட என்ன செய்வேன். கேட்டோட அதெல்லாம் செய்யலாதுன்னு சொல்ல மாட்டேன். கேட்டு பாருங்க, ஏரியாவில் கேட்டு பாருங்க, சாப்பாட்டு விஷயத்துல கொடுப்பாங்க. சரி, அடுத்த வாரம் வரக்குள்ள ஒரு விருந்தோண்டு செய்வோம் நம்ம. சரியா, சரி வாரம்மா. உங்கள்கிட்ட போன் நம்பர் இருக்காம்மா? எடுத்து வாங்க உங்களோட போன. தாங்குது, ரெண்ட போன தாங்குது. சொல்லு. 84 34. நான் இப்போ ஒரு கால் பண்ணி விடுறேன். ஓ, ரெண்டு நம்பர் வரும் உங்களுக்கு. அடிக்கடி போகணும். ஓவில் இருக்கீங்க உங்களோட போன் சாட்சியில போட்டிருக்கீங்க. ஓ வண்டி. சரி, நான் கால் வந்திருக்கேன் உங்களுக்கு. அடிக்கடி போகணும். சரி, நான் அப்புறம் எடுக்கணும் உங்களுக்கு. போயிட்டு வாரம்மா. சரி, ஓகே. சரி, ஓகே. இந்த காணொலியில நிறைவு தருணத்துக்கு வந்துட்டோம். இந்த பாட்டிக்கும் தாத்தாவுக்கும் உதவி செஞ்சதுல உண்மையில எனக்கும் பெருமையா இருக்கு, மனசுக்கு திருப்தியாகவும் இருக்கு. என்னன்னு சொன்னா அவங்க வந்து பாசத்துக்கு ஏங்கிட்டு இருக்காங்க உண்மையில. அப்ப அப்படியான ஒரு உறவுக்கு வந்து பேத்தியா வந்து நான் பேத்தி என்று சொன்னதுமே அவங்க ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டாங்க. எனக்கும் வந்து உண்மையில சந்தோஷமா இருக்கு. என்னன்னு சொல்ற, மன நிறைவா இருக்கு இந்த உதவியை செஞ்சதுக்கு. இந்த உதவியை செஞ்ச அண்ணா வந்து எங்கள் மூலம் இவங்களுக்கு உதவி செஞ்சதுக்கு நாங்களும் எங்களுடைய யூடியூப் சேனல் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அண்ணா, உங்களோட குடும்பம் வந்து என்றென்று சந்தோஷமா இருக்கணும். நாங்களும் வந்து நிறைய டைம் எடுத்துக்கொள்ளல, இந்த காணொலியை முடிச்சு கொள்கிறோம். மறக்காம இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவு செய்யுங்க. அதோட வந்து லைக் பண்ணுங்க. இந்த அம்மாட உறவினர்களுக்கு சென்றடையும் வரை ஷேர் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜேபி பிளாக். பாய்.